துபாய் போனால் வேலை கிடைச்சிரும் அப்படின்ற ஒரே மைண்ட் செட்டில் இங்கே வந்திருக்கக்கூடிய பல மக்களுடைய அந்த வேலை வாய்ப்பு எப்படி அமையுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ எந்த ஐடியாவும் இல்லாமல் துபாய்க்கு போய் ஜாப் தட்டிக்கலாம் அப்படின்னு விசிட் விசால இங்கே வந்திருக்கக்கூடிய பலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த விசிட் விசாவுடைய டியூரேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 மந்த் தான் இருக்கும். இந்த 2 மாதத்துக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாப்புக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் ஒரு ஹெல்ப்பராகவோ இல்லை வேற சில குவாலிட்டி செக்கிங்கோ இந்த மாதிரி ஜாப்ல தான் நிச்சயமாக போய் ஏறுவாங்க. ஏன்னா அந்த ஜாபுக்கு தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி ஜாபுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அந்த ஜாபுக்கு இந்திய மதிப்பின் படி 48,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷருக்கே கிடைக்கும். ஆனால் அந்த 48,000 அப்படியே ஊருக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இங்கே நம்முடைய செலவுகள்லாம் போக பாக்கி இருக்கக்கூடிய அமௌண்ட் அதிகபட்சம் ஒரு 20,000 22,000 வரையும் ஊருக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த 20,000 22,000 நம்ம ஊர்ல இருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. ஸோ இவ்வளவு செலவு பண்ணி ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறோம் அப்படின்றப்ப அதுக்கேற்ப ஸ்டாண்டர்டான ஜாபுக்கு போகணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். ஸோ 48,000 சம்பாதிக்கலாம், ஆனால் ஊருக்கு 20,000 தான் அனுப்ப முடியும் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய செலவுகள் என்ன 28,000 ஆகுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இங்கே ரூம் ரெண்ட்டு, ஃபுட்டு, நம்முடைய தேவைகள் எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக கால்குலேட் பண்ணி பார்த்தா நிச்சயமா இவ்வளோ செலவு இங்கே ஆகதான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஜாப் கிடைச்சிட்டாலுமே கூட ரொம்ப கடினமாகவும் இருக்கும். டியூட்டி ஹார் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இருக்கும். மேக்ஸிமம் நைட் ஷிஃப்ட் தான் கொடுப்பாங்க. விசிட் விசால வந்து துபாய்க்கு ஜாப் தேடிக்கலாம் அப்படின்னு வரதா இருந்தா நல்லா யோசிச்சு முடிவு எடுங்க. பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்க. நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளர்களோட இருக்கிறான்.